எவ்வளோக்கா? 87 ரூபா. சில்லற இருக்கா? எல்லாம் 500 ரூபாயை கொடுத்தா நான் எங்கள் திசத்துக்கு போகிறேன். பார்ட்டி எஸ்ஸா வராண்ணா, செஞ்சலாமண்ணா. போட்டு விடுமாறா. இல்லை சாப்பிடு. எப்போ தாலி கட்டுவ? கட்டலாம் முதல்ல சாப்பிடு. இல்லடா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோயே. என்னன்னு சொல்லு, என்னன்னு கேக்குறல. யாரது? யாரு யாரு யாரது யாரதுன்னு கேட்கறல்ல. யாரு? வேணா செய்யற அவனை புரியுமாறா. ஏய் வாசே, தூக்கி வண்டியில் போடுறா. சரிண்ணா. ஏண்டா சேட்டு வண்டி ஓட்டுறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறான். அவன் பொண்ணை ஓடியாந்துருக்க. அது என்ன பண்ண போகிறேன்? அடிக்க போறியா? என்ன 5 அடி அடிப்பியா? 10 அடி அடிப்பியா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன். சேட்டுக்கிட்ட 50 லட்ச ரூபா பேசிக்கிறேன். அடிச்சுக்கோ. அடி அடி அட்ரா அடி அடி அடி. ஹேய், ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சீடி எங்கடா? சரி, நான் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டேன். உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஆட்ட கூட முடியாது. நான் மட்டும் கண்ணை காமிச்சேன்னு வை, எல்லாம் அப்படியே இன்டர்நெட் போடும். சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. சேட்டை ஒழுங்காக துட்டை கொடுத்துட்டு பொண்ணை மூட்டுன்னு போக சொல்லு. அப்புறம் சவுகாரப்பட்டு சேப்பா ஒரு பையனை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. நான் குறுக்கால வரலப்பா. நான் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசை வச்சுன்னு கூட கொஞ்சம் குடிச்சுன்னு வாழ்ந்துட்டு போகிறேன். என்ன சொல்கிறேன் செய்கிறேன். பஞ்சம் ஒன்று நெஞ்சில் உள்ள கைக்க நின்றானே, பலியாடு ஒன்று கையில் வந்து சிக்க வந்தானே. பஞ்சம் ஒன்று நெஞ்சில் உள்ள கைக்க நின்றானே, பலியாடு ஒன்று கையில் வந்து சிக்க. யாரோ இவன் யாரோ, பசி தீர்க்கும் புலியோ, மாறும் பரிணாமம் இதுதானோ விதியோ சரியோ. பேங்க்ல இருந்து ஆபீசருங்க உங்களை பார்க்கணும்னு வந்துக்கிறாங்கண்ணா. ஹலோ சார், ஐ எம் ராமநாதன் ஃப்ரம் ICBI. என்னங்க சார், சிட்டியில் எங்கள் பேங்க் மூலமாக கொடுத்த லோன் நிறைய கலெக்ட் ஆகாமல் இருக்குது சார். நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லோனுக்கு 10% கமிஷன் எடுத்துக்கலாம் சார். இதில் எல்லா டிஃபால்ட்டர்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்குது சார். கையில் போட்டுக்கிறாப்ல. மனிதம் உறங்கிவிட மிருகம் எழுகிறது, இதயம் முழுவதிலும் நகங்கள் வளர்கிறது, கனவு கலைந்து விட பிடிகள் எரிகிறது, நகரம் புதைந்து விட வனங்கள் தெரிகிறது, பழகிய நினைவுகள் கசக்குது, அடி முதல் நுனி வரை துடிக்கிறது.
சார் வண்டி வந்துருச்சு சார். போங்க போங்க எல்லா வண்டியும் லாக் பண்ணுங்க. ஒரு வண்டி லாக் போங்க போங்க எல்லா டிரைவர் இறங்குங்க. புடிங்க அந்த வண்டி போறா புடிங்க. புடி எல்லா வண்டியும் புடி. வா அவ்வளவு பாருங்க தூக்குங்க எல்லா பசங்களும் தூக்குங்க. வணக்கம். புதிய தலைமுறை செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 20 லாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் சிறைப்பிடிப்பு. மணல் கொள்ளைய ஏன் அரசு சட்டவிரோதமா நினைக்குதுன்னா, மணல் ஒரு அபூர்வமான பொருள். ஆற்று படுகைகளில் கிடைக்கிற மணல் 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் தான் கிடைக்கும். 15 அடிக்கு மேல கூட கிடைக்கும். அது சில இடங்கள்ல தான். ஆனா இந்த மாதிரி மணல் படுகைகள் உருவாக எத்தனை காலம் ஆகும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 10,000 வருஷம். இந்த மணல் படுகைகள் தான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல நீர் வளத்தை காப்பாத்தி கடல் நீர் குடிநீர்ல கலக்காம காப்பாத்திட்டு வருது. அத நாமே அழிச்சிட்டா எப்படி? இப்படியே போனா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுக்க போறோம்? வெறும் பாலைவனத்தையும் பாறைகளையுமா? தப்புங்க. 3 அடி வரைக்கும் மணல் அள்ளலான்னு கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு. அதையும் மீறி திருட்டு மணல் அடிக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. 20 லாரி சீஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லது கெட்டது டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு. ஒரே நேரத்தில் 20 லாரி அடிச்சிருக்காங்க. புது ஆஃபீஸர் ரைட் அடிக்கிறாங்கன்னா காசு ஜாஸ்தியே எதிர்பார்க்கறாங்கன்னா இதுக்கு நான் போய் டென்ஷன் ஆயிடுவா. பேசிக்கலாம். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்கார் சேகர். புது இடம் நல்ல வசதியாக இருக்குங்களா? நான் ஏதாவது பார்த்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் போய் வசதி எல்லாம் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. நேற்று ரைடில் கொஞ்சம் லாரியை சீஸ் பண்ணிட்டீங்களா? அதை பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு தான். மணல் திருட்டு ரைட் பண்ணி பிடிச்சிருக்கோம். தப்பு இல்லைங்களா? ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கே சார். இந்த மணல் கோரிக்காக 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். தம்பி பேரில் தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ரூல்ஸு லொட்டு ரொசுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் பொழப்பு நடத்த முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சுருவோம். இவ்வளோ காலம் காசு பணம்னு பெருசாக எதுவும் சம்பாதிக்கலைனாலும் கரைப்படியாத கையின்னு நல்ல பேர் இருக்கு. குறை காலத்துக்கு அப்படி இருந்துட்டு போகிறேனே. அதுக்கு இல்லை சார். சாருக்கு வீடு அசோக் நகர் 4th Avenue இல்லை சார்? 2 பசங்க நல்லா இருக்கணும் சார். தம்பி, என்னோட 34 வருஷ சர்வீஸில் 14 முறை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருந்தா என்னால் குப்பை கொட்டியிருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால உன்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செஞ்சு பாரு. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சார் நான் கிளம்புறேன் சார். தம்பி சேகர், இப்பெல்லாம் மணல் திருட்டு கேஸ்ல கவர்மெண்ட்ல ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா.